ஒண்ணே ஒன்று தான். இப்போ நார்மலாக ப்ராஸ்டியூட்னாலே இந்த பெருசாக பொட்டு வச்சுக்கிறது, பீடா போட்டுக்கிறது, சேலை கட்டிக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த காலத்துலங்க இருக்கீங்க? அது பண்ண வேணாமேன்றதுக்காக எந்த காலத்துல இருக்கீங்க? இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபை விட ப்ராஸ்டியூட்ஸ் ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃப் லுக் இருக்கு. அதான் உண்மை. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி அல்ல. இப்போ இதுல இருக்கிற எந்த பெண்ணையுமே எவனும் செலக்ட் பண்ண மாட்டான். அப்படி இப்படின்னு தள்ளி விடுறீங்களா, அந்த மாதிரி தானே இருக்கு ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இடையில ஒரு திடீர்னு ஒரு கதை வந்து லெஸ்பியனோட போகுது. அது எதுக்கு? அது இல்லை சார், ஒட்டவே இல்லையே. அந்த இன்னொரு வில்லன், துணை வில்லன் வரான்ல, இவர் போட்டு தள்ளுற, அது என்ன கதையோட ஒட்டவே இல்லையே. இல்லை ஆமாவா இல்லையா? அதோட முடிச்சுங்க. என்ன அது எதுக்கு அது கதையோட இருந்துச்சுன்னு புரியல. அது இவரோட ரைவல் வில்லன்ற மாதிரி. அவர் எதுக்கு வில்லன் இருக்காரு? ரெண்டாவது, ஒரு போலீஸ் வந்து ஐயோ பாவமா இருக்கு, இவர்கிட்ட கெஞ்சுறாரு, அவர்கிட்ட கெஞ்சுறாரு. நேற்றும் படம் எப்படின்னா, ஒரு ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணுறதுக்காக தான். ஒருவேளை இந்த வருஷ கடைசியில் இப்படி படங்கள் வரணும்னு நினச்சாங்களே, இதுவும் ப்ராஸ்டியூட்டை லவ் பண்ணுறதுக்காக தான். ப்ராஸ்டியூட்டை அவர் எதுக்காக லவ் பண்ணுறது ஆக்சுவலி? படத்துலேயே ஒரு டைலாக் இருக்குது சார். என்னென்னா, இவருக்கு வந்து கண்ணை பார்த்து பேசுகிறது சிக்கலாகவே இருக்கும். பெண்களை கண்ணை பார்த்து பேசவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆஃபீஸுட்டு உங்களே இல்லைங்க அவங்ககிட்ட பேசுனேன் அப்படி தான் பேசுவார். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அது ப்ராஸ்டியூட்டுங்கிறத மறந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற மட்டும் அவரால் கண்ணை பார்த்து ஈஸியாக பேச முடியுது, எல்லாம் பண்ண முடியுதுங்கிறனால சரி உங்க கூட ஒரு நாள் டேட்டிங் போகிறேன்ட்டு போகிறாங்க. டேட்டிங் போன ட்ராவலில் அவருக்கு தோணுது இந்த பொண்ணு சரியாக இருக்கே, என்ன பிரச்சனை, நம்ம அதை லவ் பண்ணலாமே அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவ்வளோதான் சார் ஐடியா. சார் டேரக்டர் சார், அது மாதிரி இந்த புத்தரும் கருப்பனும் ஒன்று போகிற போக்கில் ஒரு டைலாக் வருது, ஒரு சார் பேசுகிறாரு, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் இப்படி தான் உங்கள் அப்பா பரம்பரை அப்படின்னு அதான் அண்ணன் கூட கேட்டார், அதுவும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நமக்கு தெரியாத கருத்துக்களை சொல்கிறதுக்கு இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு ரூட்டு தேவையா? ஏன்னா அவர் அண்ணன் கேட்டது, ஒரு ப்ராஸ்டியூட்டை கூப்பிட்டு போனோம்னா என்னத்துக்கு கூப்பிட்டு போவோம்? அது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ப்ராஸ்டியூட் மேலே நம்ம கமல் சாரை பார்த்து அந்த லவ் வரும், ஆனால் அதை கண்டினியூ பண்ண மாட்டோம். அங்கே கதை கேட்டு அதோட விட்டுருவோம். அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்னா, ஓப்பனிங்ல இருக்கிற சுவாரஸ்யம் கிளைமாக்ஸ் கிட்ட வந்தது, ஆனா புரியாத மாதிரி முடிச்சிங்க பாருங்க, அங்க கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஆனா வந்து நல்ல கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். இதுல வந்து அது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹீரோ நீங்க நடிச்சிங்கல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ன்னு, நான் கூட டிவியில சீரியல் பார்க்க மாட்டேன், அதை உட்காந்து பார்ப்பேன் நான் என் வீட்டுல போட்டுட்டு. அப்படி புரியுற ஒரு கதையை நடிச்சுட்டு இப்படி ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு பிடிக்குமோ, எங்களை மாதிரி ஆட்களுக்கு பிடிக்காதோ, அப்படிதான் எய்ம் பண்ணி எடுத்திருக்கீங்களா? கரெக்டா சொல்லுங்க. அப்படி இல்லை, எனக்கு புரிஞ்சுது. மதன் ரோல் அவர் சொன்னார் இல்லையா, மதன் ரோலுக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. நம்ம காட்டின விஷயம்னு ஒன்று இருக்கு. இப்போ மதன் வந்து ஏன் ரதியை வந்து எப்படி லவ் வந்தது அப்படின்னா, அவன் வந்து நிலையான இருக்கிற ஒரு ஆளே கிடையாது. அவன் மாறிட்டே இருப்பான். அவன் முற்போக்கு தனமான சிந்தனைகளும் அவனுக்கு இருக்கும். இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது எந்த பொண்ணை பார்க்கும் போதும் அவனுக்கு கூச்ச சுபாவமாக இருக்கும் போது, இந்த பொண்ணை பார்க்கும்போது அது இல்லைன்னொடனே சரி ஒரு நாள் டேட் பண்ணலான்றது. ஸோ அந்த ஒரு நாள் ட்ராவலில் இவனுக்கு ஏகப்பட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பா. அவள் ஃப்ளாஷ்பேக்கை வச்சு ஒன்று சொல்லுவா. இந்த விஷயம் அவனுக்கு உடஞ்சிக்கிட்டே வரும். இது அப்படி இல்லையா நம்ம நினச்சது அப்படின்னு. அண்ட் சில விஷயங்களில் அவன் ஆசையை நிறைவேற்ற, அந்த டியூஷன் அக்கா விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவன் கூச்சப்பட்டுட்டே இருப்பான். அதெல்லாம் பிரேக் பண்ணும்போது இவன் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுவான். அந்த இடத்துல ஒரு இடத்துல தோணும், சரி இவ்வளோ இந்த ப்ராஸ்டியூட்டு இப்படின்ற விஷயம், இல்லை நம்மளோட மூத்த பொண்ணு, இதெல்லாம் உடஞ்சி சரி லவ் பண்ணுன்ற தாட் வரும். அந்த தாட் வரும்போதுமே அவன் அந்த லாஸ்ட் இதில் கூட அந்த ஹீரோயின் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு ஓடுவான். அந்த விஷயமே அவன் நிறுத்தி என்னன்னு கேட்டிருக்கலாம், டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாள் அவன். ஸோ அவனோட டிசைன் என்கிட்ட சொல்லிட்டாரு, மதன் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் முடிவு எடுப்பான், மாற்றி முடிவு எடுப்பான் ஒரு மாதிரி. எனக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சிருச்சு. பட் நம்ம இதில் ரிவீல் பண்ணாதனால, ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் அப்படி பண்ணதுனால சில பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கருத்து இல்லை, லிப்லாக் சீன் இருக்குன்னா அது நம்ம தேவைப்பட்ட இடத்துல தான் இருக்குன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அது அண்டு யார்ட்டையும் சொல்லி இல்லை, வீட்லேயோ சரி ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி இல்லைடா அப்படி சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, டேரக்டர் சொன்னார் அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் ஸ்டார்டிங் முன்னாடியே வந்துருச்சு. அதனால பெருசாக அண்டு சீனுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த வர இடம் வந்து தப்பாக தெரியாது, ஒரு மாதிரி அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அது நல்லா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகே தான். ரைட்டு பேர் வச்சுட்டு அவர் ஒரு 4-5 பொண்ணுங்களோட இருந்து உங்களை அனுபவம் சரியா கூட்டு போறாரு. ஆனா மதன் மன்மதன்ற பேர் வச்சுட்டு உங்களை வந்து கடைசி வரைக்கும் லவ் பாயாவே காட்டிருக்காங்களே, இந்த சீன் இல்லையே, அந்த ஃபீலிங் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு இருக்குண்ணே. நல்லா கேட்டீங்கண்ணே. நான் கேட்டேன் ஏங்க இப்படி பண்றீங்கன்ட்டு, இதுதான் இதுக்கப்புறம் பாட்டு வந்தா வேணா பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. காமெடிஸ் நல்லா இருந்துச்சு, அவங்களோட அந்த சிங்கிள் ஷாட் எல்லாம் நல்லா இருந்துச்சு.
அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கு. காட்வின் இந்த ப்ராஸ்டியூட்டுகளுக்குன்ட்டு ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்கல்ல, அதை ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க? அது இல்லை சார் இருந்துச்சு அது. இந்த டாட்டில் எனக்கு பிடிச்சது அதுதான். அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கும். அதுக்கு பாராட்டு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த படத்துலையும் ஒரு காட்சி வைக்கல. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏன் நாங்கள் இதுக்கு வர்றோம், விரும்பியா வர்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நிறைய கட் பண்ணி இருந்துச்சு சென்சார். சூப்பரா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அதெல்லாம் இருந்தது, வச்சிருந்தாரு. பட் சென்சார் விஷயம் சென்சார்லயும் மாட்டிக்கிச்சு. அது அப்படியே கட் பண்ணிட்டாங்க முன்னாடி. இல்ல முதல் சீன்லயும் மியூட் ஆகி தான் ஆரம்பிக்கும். ஆஃப்வே ஓபன் பண்ண மாதிரி அவேர்னஸ் கிளாஸ்ல ஓப்பனிங்கே மியூட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. பேசின்னு நிறைய கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஆசை நிறைவேறாம போயிடுச்சு இந்த படத்துல. என்னதான் பிரச்சனை? டைரக்டர் ஏதாச்சும் அது வந்து நிறைவேறிச்சு. நான் உங்கள்கிட்ட காட்டல. அது இருக்கு, அதுவும் போச்சா? அதுவும் போயிடுச்சு. இதுல புத்தரங்காமிக்கான காரணம் இருக்காது இருக்கா? இல்லை சார் இல்லை சார். ரஞ்சித் சார் தான் படத்துல அவங்க ஆமா. சைடு தான் ஓடும். ஆமா. உங்களையும் புத்தர் தான் வச்சிருக்காங்க. ஆமா சார். என்ன காரணம்? இல்லை அது அதில் எது மீனிங் இல்லை சார். இல்ல Fashion ஏதோ சொல்றாங்க. இல்ல யூஸ்வலா இந்த ஸ்பா எல்லாத்துலயுமே அதில் புத்தரை இருக்கு வைக்கிறது அதுக்காக பண்ணி. ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிருச்சு. புத்தரையே மாத்திட்டாங்களா? இல்ல புத்தர் எல்லாம் எல்லா வீட்லயும் எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன குட்டி சிலை வச்சிடறாங்க. இல்லை சார் கேரளாவில் வேறு ஷூட்டில் இருக்காங்க. கேரளாவில் வேறு ஷூட்டில் இருந்தாங்க. மற்ற ப்ரொமோஷன்லாம் வந்திருந்தாங்க, சேனல் இன்டர்வியூஸ்க்குலாம் வந்திருந்தாங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் டைட்டாக இருக்கு கூட்டம். ஷூட்டில் இருக்கு. ரிலீஸ்க்கு வந்துடுவாங்க. இல்ல படம் ரதின்னு பேரு, டியர் ரதி. ஆமாம். ஹீரோ பேரு மன்மதன் மதன். ம். ஓகேங்களா? படத்துல ஆனா வந்து இந்த ஓட்ட தெரிஞ்சவர் கூட ஓட்டல. ஆனா எங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா அது ரசிகர்களை? என்ன சார் புரியல சொல்றது புரியலையா? புரியல. இல்ல ஒருவேளை படத்துல அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஓ சாரி டீமா இருக்கீங்க, அந்த மாதிரி டார்ச்சரால வரலையான்னு கேக்குறாங்க. இல்லை இல்லை இல்ல அப்படிலாம் இல்ல. ஏன் கேக்குறேன்னா இங்கேயாவது சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க அப்படின்றப்ப வேற சீனுக்கு போயிருந்தீங்க. ஆமா. ஆனா டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. ம். அது கிளைமாக்ஸ் புரிஞ்ச மாதிரி இருக்கிறப்ப புரியாத மாதிரி முடிச்சிருக்கீங்க. முன்னாடி புரியாத மாதிரி எடுக்கிறதா ஃபேஷனா? அப்படி இல்லை சார். இந்த இந்த படம் வந்து வேறு வேறு கண்ட்ரியில், இப்போ ஸ்வீடன், ரொமானியா, கிரீஸ், இந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரியில் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் இதில் பார்த்த கிளைமேக்ஸ் ரிவீல் எதுவுமே நான் வைக்கல, ஓப்பன் ஹண்டடாக விட்டேன். அப்போது ஆளாளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கதையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து அவ்வளோ ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது. நான் அப்படி பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அப்புறம் டீமில் கொஞ்சம் கன்வே பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணிட்டேன். இது பண்ணிக்கலாம். பிரீமியர் ஷோ போடும்போது நம்ம கேள்வி கேட்டோம் முத்த காட்சிகள் அதிகம்ட்டு. ஆமா. ஆனா ஃபுல்லா நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே முத்த காட்சிகள் போடணும். ஹீரோ நீங்க சொல்லுங்க என்ன நினைச்சீங்க சொன்ன போட்ட உடனே? என்னது என்ன? பிரீமியர் ஷோ போடும்போது ஆமாண்ணே. நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கேள்வி கேட்டாங்க. ஆமா ஆமா. அப்ப வந்து எல்லாருமே கேட்கும்போது முத்த காட்சி தான் சொன்னாங்க. ஆமா. நீங்களும் முத்த காட்சிகளை மென்ஷன் பண்ணி பேசுனீங்க. ஆமா ஆமா. ஆனா வந்து யூடியூப் சேனல்ல போடும்போது வேற மாதிரி போட்டுருந்தாங்களே. என்ன முத்த போட்டாங்க? காட்சிகள் அதிகமா இருக்கு, அடல்ட் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருமே எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் படம் அப்படி இல்லை. அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டுமே நம்ம கொஞ்சம் கிளாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் செடியூஸ் பண்ணுற மீட்டில் கிஸ்ஸை அந்த ட்ரெய்லரில் வர மாதிரி இல்லை. அது ஒரு கியூரியாசிட்டிக்காக கட் பண்ணுது. சரி, ராஜேஷ் ஒரு ஷார்ட்ல டான்ஸ் கட் எடுத்துட்டு ஐயனார் மாதிரி ஆடுவாரு. ஐயனார் எப்போ பொம்பளைங்க இது வீட்டாரெல்லாம் இறங்குனாரு அந்த மாதிரி ஷார்ட் எடுத்துருக்கீங்க? அதேதான். அது ஒரு டான்ஸ் அவ்வளவுதானே. சாமியை இது பண்ண பொட்ட பத்திரா பத்தின ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே. பட் ஆனா நீங்க பண்ணது இல்லை சார், அது நான் சொல்லிடுறேன். படத்தில் வந்து அதுக்கு பிஜிஎம்மா இல்லை. பக்கத்து தெருவில் அந்த பாட்டு ஓடுற மாதிரி, சாமி பாட்டு ஓடுற மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் தான் அதில் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அது சாங்காக நல்லா இருக்கும், நாங்கள் அப்படியே இது பண்ணிட்டோம். அவரா பண்ணாரா? ராஜேஷன் அவராக தான் பண்ணார். அவர் சொன்னாரா? அவராக தான் இல்ல, பண்ணார். நானும் தான் பண்ணேன். நீங்க பண்ணீங்களா? இல்ல அது என்னன்னா, அது வந்து எப்படி சொல்றது, இப்போ அங்கேருந்து அந்த ஃபுல்லாக நடந்து போகணும் இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக உண்மையை சொல்லிடுறேன். அந்த லொக்கேஷனுக்கு சார்ஜஸ் ஜாஸ்தி. சரிங்களா? 7 சீன் எடுக்கணும். அந்த சீன் கட் பண்ணி போனால் நிறைய ஷாட்ஸ் ஆகும் அப்படின்ட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன பிரச்சனை. டைரக்டருக்கு சிங்கிள் ஷாட் போகலான்னு பிளான். ஸ்பாட்டுக்கு அதுக்கு முன்னால் அவர் பிளான் இருக்குது, எனக்கு தெரியாது. டிஓபி இல்லை சிங்கிள் ஷாட் போனால் ஒர்க் ஆகாது, ரொம்ப தூரம் நடக்கணும், திரும்ப நடந்துட்டு போர் ஆயிரும், வேணாங்கிறப்பல. சரி நடந்து போகிறத ஃபில்லப் பண்ணுங்கிறப்ப நான் ஓகே, நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன், ஒர்க் ஆச்சுன்னா வச்சுக்கோ, இல்லை கட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே பேக்கெட் கிழிஞ்சிருக்கு, அருணா கயிறு வந்து ஊக்கு எடுத்து குத்துவோம், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிட்டேன். வர்றப்போ வந்து
ஓட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், தெருக்கூத்து மாதிரி பண்ணேன். நான் தெருக்கூத்துல துரியோதனனும் துச்சாதனும் வர்றப்ப எப்படி வரும் அந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்கு நான் என்ன சொன்னேன், எனக்கு ஏதாவது பாட்டு போடுங்க, கொஞ்சம் ஃபோக்கில் ஏதாவது நல்ல சாமி பாட்டு மாதிரி போடுங்க, கொஞ்சம் சாமி ஆடுற மாதிரி தான் இருக்கும். தெருக்கூத்து சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா? அதனால சாமி ஆடுற பாட்டு போடுறப்ப அங்கே இடி முழங்குது பாட்டு தான் போட்டு ஸ்பீக்கரில் வச்சு தான் ஷூட் பண்ணோம். அந்த பாட்டு ரெஃபரன்ஸாக கேட்டோன்னே மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டாரு. ஆனால் நாங்கள் ஐயனார் இந்த சாமி மீனிங்கோட வருது. நன்றி. இந்த படத்துல உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. இந்த படத்துல கதாநாயகி மேல தப்பு இருக்கிற மாதிரி படத்துல இல்ல. இந்தா, அவளே சொல்றா, நீ நல்லா வச்சு காப்பாத்திட்டேன்னு புருஷன் சொல்றான், நம்ம சொல்றேன். அப்புறம் எதுக்கு அவங்க மேல கோவம் உங்களுக்கு? அது எப்படி கன்வே வச்சு சொல்றது? இல்லை, அதுக்கு ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. நான் படமாக அது ஸ்கிரிப்டாக எழுதும் போதே ஃப்ளாஷ்பேக் சொல்ல வேணாம், அது போகிற பக்கம் ஒரு வார்த்தை சொல்லலாம். அதான் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு பாடும்போது எல்லாமே சொல்லுவார். ஏன் கேட்கறது உங்களுக்கு புரியுது? புரிஞ்சு சார். புரிஞ்சு, அதான் சொல்றேன். நான் என்ன நம்புறேன்னு சொல்லிடுறேன். இந்த கேரக்டர் என்ன நம்புதுன்னா, அவ தான் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்தா, ஜெயிலுக்கு போயிட்டேன் 5 வருஷம். அது அவ தான் பண்ணா, நான் நம்பி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஒரு வரதன் பார்வையிலே இருந்த பொண்ணு தான் அவங்க ரதி. ஆ. சாரி